இந்த அர்ஜுன், இப்படிதானே நீ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்த? டே மச்சான், நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இப்படி தானே இருந்த? நான் எத்தனை தடவை உன் கூட வீடியோ கால் பேசியிருப்பேன். எப்படி இது? சான்ஸே இல்லையே. நம்ப முடியலையா அர்ஜுன்? இரு, இத பாரு. கொடு. இது நீ அமெரிக்காக்கு போனப்ப இருந்தது. இது உன்னோட 15 வயசுல இருந்தப்போ. இது உன்னோட 16 வயசு. கொடு. இது உன்னோட 18 வயசுல. நீ எப்படி இருப்பன்னு கூட தெரியாம தான் அர்ஜுன் நான் இந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் வரைஞ்சேன். இப்ப நீ சொல்லு, சின்ன வயசுல நீ இப்படிதானே இருந்த? நீ சொன்ன மாதிரி பிக்காசோவே நினைச்சாலும் பார்க்காத ஒருத்தரை பார்த்த மாதிரி வரைய முடியாதுதான். ஆனா என்னால அது முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆர்ட் தான். ஆனா எனக்கு அது நான் உன் மேல வச்சிருக்க அன்பு. இப்பன்னு இல்ல, இன்னும் 20 வருஷம் கழிச்சு நீ வந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் நீ எப்படி இருப்பேன்னு என்னால அதை வரைய முடியும். இப்பவாது புரிஞ்சுக்கோ அர்ஜுன், நீ என் மனசுல எந்த இடத்துல இருக்கேன்னு. ஆனா இப்பவும் நான் பண்றதெல்லாம் உனக்கு சைல்டிஷா தெரிஞ்சதுன்னா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். கேட்டல்ல, இதுக்கப்புறமாவது பவித்ரா உனக்காக தான் இதெல்லாம் செஞ்சான்னு உனக்கு உரைக்கட்டும். டேய், என்னடா மனோ, நீ என்னடா இந்த நேரத்துல? அங்கிள், எவனோ ஒரு திருட்டு பையன் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு உள்ள வந்தானே, பாத்தீங்களா? திருட்டு பயலா? என்னடா சொல்ற? ஆமா அங்கிள், நான் இந்த வழியா பைக்ல போயிட்டு இருந்தேனா, அப்பதான் பார்த்தேன் அவன் வீட்டுக்குள்ளதான் குதிச்சான். கண்டிப்பா அவன் உள்ளதான் அங்கிள் இருக்கணும். வாங்க அங்கிள், போய் பார்க்கலாம்.
என்னாச்சு? என்ன? பாட்டி வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான் பாட்டி. பவி ரூம்ல தான் இருக்கான் போல இருக்கு. எது திருடனா? யார் நீ? அமைதியாரு. ஷூ. யார்? ஏ ஐயோ! பவி திருட எங்கேயா வந்தா? ஆமா, இங்கதான் இருக்கோம். ஐயோ பாட்டி, சீக்கிரம் வாங்க. தள்ளு தள்ளு, வழி விடு, வழி விடு. ஏய், எங்க? பாட்டி, பாட்டி, அங்க யாரோ திருட. அங்க எல்லாரும் அப்படியே இருங்க. நம்ம போனோம்னா திருடன் உஷாராய் தப்பிச்சிருவான். பவி, நீயே மெதுவா போய் அவனை புடி. நாங்க எல்லாரும் பின்னாடியே வந்து கப்புன்னு பிடிச்சிடுறோம். பாட்டி, ஏய், அவளை விடுறா, இல்லனா சும்மா விட மாட்டேன். அவளை விடுறா. நீ என்ன டிடி சிரிச்சிட்டு இருக்க? மாட்டிக்கிட்டு இருக்கிறது அவதானே, அதான் ஃபன்னா இருக்க. பாட்டி, வந்து பிடிங்க. வந்து பிடிங்க பாட்டி. ஐயோ, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து பிடிங்க திருடன. திருடனா? யாரு? யாருன்னு வந்து நீயே முன்னாடி பாரு. அர்ஜுன், நீயா? நானே தான். டேய், என்னடா விளையாட்டு இது? சின்ன பர்த்டே பிராங்க் பார்ட்டி. பர்த்டேவா? யாருக்கு பர்த்டே? பவிக்கு. ஏதாவது சர்ப்ரைஸ் பிராங்க் பண்ணலான்னு திருடன் கெட்டப்ல வந்தேன். பரவாயில்ல, எல்லாரும் அலர்ட்டா தான் இருக்கீங்க. குட். தேங்க்ஸ் டா மனோ. பிளான் பண்ண மாதிரி நல்லா நடிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்ட. படவா. அதுல இவனும் கூட்டா? ஆமால. எவ்வளவு சிறப்பா நினைச்சு நம்மள ஏமாத்திட்டா பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, டைம் ஃபார் கேக் கட்டிங். கமான் கமான், எல்லாரும் வாங்க.
அர்ஜுன் தான் உன் பர்த்டேவை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சர்ப்ரைஸை ஏற்பாடு பண்ணிருக்கான். முதல்ல அவனுக்கு தான் நீ கொடுக்கணும். டாடி அங்க கொஞ்சம் பாருங்க, செம்ம பர்னிங் ஸ்மெல். சும்மா இருடா, நீ வேற. அத்தை, ராத்திரி நேரத்துல யாரு கேக் சாப்பிடுவா? எங்களுக்கெல்லாம் வேணாம். ஆமா ஆமா, நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா நாங்க சாப்பிடுவோமே. பவி, கேக்க கூட. சரி போதும், எல்லாரும் போய் படுங்க. இருங்க இருங்க இருங்க, கேக் கட்டிங்கோட கிளம்பிட்டா எப்படி? இனிமேதான் முக்கியமான செரிமோனியே இருக்கு. அது என்ன அர்ஜுன்? கிஃப்ட் கிவிங் செரிமோனி பாட்டி. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? காட்டுறேன். இந்த பவி. என்ன அர்ஜுன் இது? அதையும் நானே சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு கிஃப்ட்? பிரிச்சு பாரு. ஏய், இது பவி சின்ன வயசுல கொடுத்த பர்த்டே கிஃப்ட் தானே? எக்ஸாக்ட்லி. டேய், இதை இன்னுமா நீ பத்திரமா வச்சிருக்க? பின்ன பவி எனக்காக கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் இல்லையா? எப்படி மிஸ் பண்ணுவேன்? டேய் கிறுக்கா, நீ வந்த அன்னைக்கே கொடுக்க வேண்டியது தானே? அப்படி கொடுத்திருந்தா நம்ம எல்லாருக்கும் கொடுத்த கிஃப்ட் மாதிரி இதுவும் 10ல 11 இருந்திருக்கும். அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பவிக்கு நான் கிஃப்ட் வாங்கிட்டு வரல நான் அன்னைக்கு போய் சொன்னேன். அது மட்டும் இல்ல, வந்ததுல இருந்தே பவி எனக்காக செஞ்சதெல்லாம் சுத்த கிரிஞ்சு பூமர்னு இப்படி எல்லாம் சொன்னல, அது எல்லாம் போய். பவி என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காளோ அதே அளவு அன்பு எனக்கு அவ மேல உண்டு. அப்புறம் ஏன்டா அர்ஜுன் அப்படி எல்லாம் பேசுன? சும்மா பிராங்க் பண்ண பாட்டி. அட டேய், உன்ன என்னடா வேலை இது? பிராங்க்னு சொல்லி உன் பாட்டியை ஏமாத்திட்டல? ஐயோ, இத ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உன் கூட சேர்ந்திருப்பேன்ல. பாட்டி நீங்களுமா? அதெல்லாம் சும்மா. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே பவி கிட்ட போட்டு கொடுத்திருப்பீங்க. அதனாலதான் பிராங்க் பண்றேன்னு நான் யாருக்குமே சொல்லல. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனோக்கு கூட தெரியாது. ஒரு ஸ்பெஷலான நாள்ல தான் என்னோட பிராங்க ரிவீல் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அந்த நாள் தான் இந்த நாள், பவியோட பர்த்டே. என்ன பவி, இப்ப நீ ஹாப்பி தானே? ஹாப்பியாவா? பவி இப்போ டபுள் ட்ரிபிள் ஹாப்பி. கரெக்ட் தானே பவி?
என்ன பவி, இப்ப சந்தோஷமா உனக்கு? என்னாச்சு? படபடன்னு பேசுவ, இப்ப சந்தோஷத்துல பேசக்கூட முடியலையா? போங்க பாட்டி. ஐயோ, என் பேத்திக்கு வெக்கம்லாம் வருதுல. இந்த ஒரு விஷயத்துக்காக தானே அர்ஜுன் வந்ததுல இருந்து காத்துக்கிட்டே இருந்த. அது கரெக்டான நேரத்துல நடந்தது பாத்தியா? நான் கூட அவன் உன்னை கண்டுக்காம இருக்கானே, நீ அவனுக்காக பண்றதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கானேன்னு கோவப்பட்டேன். ஆனா அந்த திருட்டு பைய எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் எல்லாரையும் ஏமாத்திருக்கான் பாரு. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு பவி. அது நீ அர்ஜுனுக்காக செஞ்ச வேண்டுதல். இந்த 12 வருஷத்துல நீ அவனுக்காக அந்த சாமி கிட்ட வேண்டாத நாளே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அர்ஜுன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் மேல நீ வச்சிருக்க அன்பை புரிஞ்சுப்பான்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை இப்ப நிஜமாயிடுச்சு. ஆமா பாட்டி, நான் கூட அர்ஜுன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனா எப்போ அது எல்லாமே அவன் பண்ண பிராங்கன்னு சொன்னானோ அப்பவே அந்த கஷ்டம்லாம் காத்துல அடிச்சிட்டு போன இறகு மாதிரி கண்ணுக்கே தெரியாம பறந்து போயிருச்சு. அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் எனக்காக இந்த கிஃப்ட தான் கொடுக்க போறான்னு நான் கற்பனை கூட பண்ணி வச்சிருந்தேன் பாட்டி. அர்ஜுன் வந்ததுமே இது கொடுத்திருந்தா நான் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல பாட்டி. என்னோட இந்த பிறந்த நாள அர்ஜுன் மறக்க முடியாத ஒரு நாளா மாத்திட்டான் பாட்டி. சந்தோஷன்ற வார்த்தையை தாண்டி வேற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு பாட்டி. எல்லாருக்குமே நல்லது நினைக்கிற உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அப்படி ஒண்ணு நடந்தா அது அந்த கடவுளே தெரியாம செஞ்ச ஒரு தப்பா மட்டும்தான் இருக்கும். நாம கொடுக்கிற அன்பு மட்டும் நம்மள என்னைக்குமே தோக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உன் விஷயத்துல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஒரே ஒரு ஆசையெல்லாம் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த நம்பிக்கை இன்னைக்கு அர்ஜுன் மூலமா அது உறுதியாயிடுச்சு. நீ காலத்துக்கும் இதே சந்தோஷத்தோட இதே சிரிப்போட நீ இருக்க போற பவி. இது கண்டிப்பா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. என்ன 2 பேரும் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க? பின்ன வேற எப்படி நிப்பாங்க? வந்ததுல இருந்து அர்ஜுன் அந்த பவித்ராவை கண்டுக்கவே இல்ல. இப்ப என்னடான்னா திடீர்னு எல்லாமே நடிப்புன்னு சொல்லிட்டான். அதுவும் அவ பிறந்த நாளை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை கொண்டாட வேற வச்சுட்டான் பாருங்க. அண்ணி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அண்ணி. அர்ஜுன் அந்த பவி மேல அன்பா இருக்கிறத பார்த்தா டிடியை கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துப்பான்? நானும் அதை பத்தி பேசணும்னு தான் வந்தேன். அர்ஜுன் இப்படிலாம் நடந்துப்பான்னு நானும் நினைச்சு பார்க்கவே இல்லை. இன்னும் அவன் பவித்ரா மேல அன்போட இருக்கிறது நமக்கு ரிஸ்க் தான். ஆமா அண்ணி, பேசாம நாமளே அர்ஜுன் கிட்ட நேரடியா பேசிடலாமா? என்னன்னு பேசுவோம்? வேற என்னென்ன, உனக்கும் டிடிக்கும் கல்யாணம், அதனால பவித்ரா கூட நீ இப்படி எல்லாம் பேசி பழக கூடாது அப்படின்னு தான். அப்படி சொன்னா அவன் உடனே கேட்டுருவான்னு நினைக்கிறியா? அறிவு இல்லாம பேசாத ஜோதி. நீயும் அவன் பேசுனதெல்லாம் கேட்டல. பிறப்பால ஒருத்தர் சமம் இல்லைன்னு பார்க்காதீங்க. அது தப்பு.
எல்லாரும் ஒண்ணுன்னு அவன் கம்யூனிஸ்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் அவகிட்ட பழகாதன்னு சொன்னா வீம்புக்குன்னே அவன் பண்ணுவான். ஆமா ஆமா, அர்ஜுன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள்தான். வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வருவான்னு பார்த்தா இந்த ஒண்ணுத்துக்குமே உதவாத தத்துவத்தை எல்லாம் எதுக்கு தான் கத்துக்கிட்டு வந்தானோ தெரியல. இப்ப என்னதான் பண்றது அண்ணி? சிம்பிள். இதை நம்ம அம்மா கிட்ட கொண்டு போறது தான் சரியா இருக்கும். என்னது, அம்மா கிட்டயா? அம்மா அவங்கிட்ட ஸ்ட்ரிக்டா உனக்கும் டிடிக்கும் தான் கல்யாணம்னு சொன்னா அதை மீறி அவன் எதுவுமே பேச மாட்டான். அதனால முதல்ல இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட போய் பேசுவோம். கரெக்ட்டுங்க. அத்தையோட முடிவுக்கு தான் இந்த வீட்ல எந்த விதமான எதிர்ப்புமே இருக்காது. நாம என்ன நினைக்கிறோமோ அதை அத்தைய வச்சுதான் சாதிக்க முடியும். சரி சரி வாங்க, உடனே நாம அத்தை கிட்ட பேசலாம். ஜோதி, நான் போய் அத்தைக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, இந்தாங்க அத்தை காஃபி. என்ன விஷயம் பேச வந்திருக்கீங்க? அம்மா, அர்ஜுனும் படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டான். சட்டுன்னு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்ல? ஆமாப்பா, நானும் அந்த டாபிக்கை எப்ப ஆரம்பிக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட சொல்லி அர்ஜுன் ஜாதகத்தையும் பவித்ரா ஜாதகத்தையும் கொடுத்து ஒரு வார்த்தை கேட்டுருவோம்.